ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டூலெட் அப்படிங்கிற படத்துடைய விமர்சனம் தான். டூலெட் வீடு வாடகைக்கு. இந்த டூலெட்ன்ற வார்த்தை சொந்த வீடு இல்லாத ஒரு நபருக்கும் இதை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அப்படியே அமைஞ்சா கூட நல்ல ஹவுஸ் ஓனர் அமைகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பல சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அனுபவிச்சிருப்போம். அப்படியாப்பட்ட ஒரு படமாக தான் இந்த படத்தை ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக ரொம்ப நாடகத்தனமோ சினிமாத்தனமோ இல்லாமல் என்ன வேணுமோ அதை மட்டும் அழகாக 99 நிமிடத்திற்கு, அதாவது 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு இதை கொடுத்துருக்காரு, படம் ஆக்கியிருக்காரு டைரக்டர் செழியன். இவர் ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்டென்ஸான படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த படத்துக்காக நீண்ட நாட்கள் காத்திருந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி நடிகர்கள் கிடையாது, பாடல்கள் கிடையாது, இன்டர்மிஷன் பிளாக் இல்லை, அதாவது இன்டர்வல் இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நம்மளை உணர்ச்சி வசப்படுத்தவும் மாட்டார். வெறும் ஸ்டோரியாக மட்டுமே சொல்லி நம்மளை ஹோல்ட் பண்ண வைக்கிறார். அதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விருதுகள் வேறு இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு அட்டென்ஷன்லேயே படம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்வதேச விருதுகள்லாம் வாங்கினா ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்கும், உட்காந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் தாட் உங்களுக்கு வரலாம். ஆனால் அது அப்படி இருக்கவே இருக்காது. நிஜமாக நீங்கள் வீடு தேடி அனுபவிக்கும் போது அலையும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் அழகாக சொல்லியிருப்பார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான கேரக்டர். அதாவது இந்த ஹீரோ சந்தோஷ், அவர் பேர் புதுமுகம் தான். அவரும் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார் செழியனுக்கு. இந்த படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்காரு. சுசீலா அப்படின்னு தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவங்க தான் ஹீரோயின். ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான். இவங்க 3 பேரை சுற்றி தான் கதை நகரும். எப்படி வந்து ஸ்ரீதர், அப்புறம் கே பாலச்சந்தர் சார், அதுக்கப்புறம் வந்து பாலு மகேந்திரா, இவங்களாம் ஒரு சிம்பாலிக் ஷாட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை இது பண்ணுற மாதிரி, அப்படியாப்பட்ட ஒரு சிம்பாலிக் ஷாட் பல இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு லீனியராக கதை சொல்கிறாரு. ஆக்சுவலாக இங்கே ஆரம்பிக்கும் போது இங்கே இந்த படம் முடிய போகுது அப்படின்ட்டு அதுக்குள்ளே பல மேஜிக் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த நடிகர்கள் தேர்வு தான். ஒரு நடிகருமே பர்ஃபெக்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் யாருக்கு அப்படின்னா ஹீரோயினுக்கு தான், செகண்ட் ஹீரோ, அப்புறம் இந்த படத்தில் அந்த வீட்டோட ஓனராக ஒரு லேடி வருவாங்க அவங்க அப்படின்னு பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஒரு குழந்தையோட மனசில் தனக்கு சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளோ சின்ன வயசில் எப்படி போய் புரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பராக காமிச்சிருப்பாரு. அதாவது அந்த குழந்தை ஒரு படம் வரையும், அந்த படத்தில் வந்து ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்லேயே டூலெட்னு அது போட்டு வைக்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்க எப்பவுமே பெரிய விஷயம் எதுவும் பாதிப்பு அவங்களுக்கு வராது. பட் ஆனால் இந்த கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, அந்த சூழல்லாம் வந்து ஒரு குழந்தையோட மனசில் சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரதில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார். ஆர்டிஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இதில் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. அவங்க வீடு தேடி போகும்பொழுது ரொம்ப வயது முதிர்ந்த 2 கேரக்டர் ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. வேணும்னா அவங்கள காலி பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வைப்போம், உங்களை கூட்டு வரேன் அப்படின்னு ஒரு புரோக்கர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அந்த 2 பேரையும் இந்த பொண்ணு வந்து ஜன்னல் வழியாக பார்க்கும். எதுவும் டைலாக் எதுவும் இருக்காது, பட் அது ரியாக்ஷனே நமக்கு புரிஞ்சிடும் அவங்களை காலி பண்ண வைக்கணுமா அப்படின்ட்டு. அப்படி பல உணர்ச்சி வசப்படுற பல காட்சிகள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக இதில் பாடல்கள் இல்லை, அப்புறம் வந்து பிரேக் இல்லை அப்படிங்கிற பல விஷயங்கள் இல்லை. இருந்தாலும் நிஜமாக ஒரு வாழ்வியல் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் மிடில் கிளாஸாக இருந்தீங்கன்னா, வீடு தேடி கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை தான் இது ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு வீடு வாங்கிடணும்ப்பா, நமக்கு இல்லைனாலும் நமக்கு அடுத்து வர சந்ததிக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆல்ரெடி வீடு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படிடா இந்த மாதிரி நல்ல வீடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு வச்சிட்ருக்கவங்க கூட இதை பார்க்கணும். அப்போ தான் வந்து வீடு வாடகைக்கு தேட வர்றவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் புரியும். சரி, இதில் வந்து பல விருதுகள் கிடைச்சா கூட இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் இந்த மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடுவாங்க, அது வேறு விஷயம். எனக்கு இந்த படத்தில் வந்து பர்சனலாக எனக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் கோழை மாதிரி வீட்டு ஓனருக்கு கொஞ்சம் அப்படியே பணிஞ்சு அப்படி தான் இருப்பாங்களா என்ன, ஏழ்மையாகவே இருப்பாங்களா என்ன மிடில் கிளாஸாக இருந்தால், அப்படிலாம் இல்லைல்ல. ஸோ அவங்களும் கொஞ்சம் கம்பீரமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சினிமா வாய்ப்பு தேடுற ஒருத்தர் வந்து எப்பயுமே தாடி முடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அழுக்கா பழசா அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல, கொஞ்சம் பளபளன்னு கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ அது ஒரு ஸ்டீரியா டைப்பாக தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வந்து ரொம்ப காலமாக நம்ம பார்த்த ஒரு விஷயமா பட்டுது. அந்த ஒரு இடம் மட்டும்தான் ஒரு சின்ன மாற்று கருத்து. என்னை பர்சனலாக எனக்கு அது தோணுச்சு. ஸோ படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சொந்த வீடு இல்லாத ஒரு சின்ன குடும்பம், அப்பா அம்மா ஒரு குழந்தை, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சென்னைக்குள்ளே ஒரு வீடு பிடிக்க அப்படிங்கிற ஒரு கதையை ரொம்ப அழகாக எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக இப்படியாப்பட்ட ஒரு டேரக்டர்ஸ் இந்த மாதிரி இன்டென்ஸான படங்கள் கொடுத்தோம் அப்படின்னா பிசி ஆடியன்ஸ் இதை நிச்சயமாக லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் படம் வந்திருக்கு. ஸோ போய் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.